ஏய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? 2 பேரும் கிளம்பி போங்கடா. பா உங்களை பத்தி யாரு தப்பா எழுதுனாங்கன்னு வேலுக்கு தெரியும்பா. ஏய் தென்னரசு என்னடா சொல்ற? ம், என்ன பத்தி யார் தப்பா எழுதுனா வேலுக்கு தெரியுமா? ஏய் அவனுக்கு தெரியாதுன்னு இப்பதானே சொன்னா. இல்லப்பா அவனுக்கு நல்லா தெரியும். ஏய் என்னடா சொல்ற? டேய் வேலு தென்னரசு சொல்றது எனக்கு புரியலடா. அவன் உனக்கு தெரியும்ன்றா, நீ எனக்கு தெரியாதுன்ற. என்னடா குழப்பறீங்க? உண்மையை சொல்லி தொலைங்கடா எனக்கு புரியுற மாதிரி. அவன் பேச மாட்டான்பா. உங்களுக்கு நான் உண்மையை சொல்றேன். ஏய் என்னடா என்ன உண்மை? உங்களை பத்தி தப்பா நியூஸ் எழுதி அத பேப்பர்ல போட்டது வேற யாரும் இல்ல. ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறாள உங்க புள்ள வேலுவோட அருமை பொண்டாட்டி சக்தி தான் எழுதிருக்கா. தியா என்ன பத்தி தப்பா எழுதுனது? ஏய் வேலு தியா என்ன பத்தி தப்பா எழுதுனது உன்னதான் கேக்குறேன். சொல்லு வாயை திறக்கறடா பாரு. டேய் வேலு அப்பா கேக்குறாருல வாய் திறந்து சொல்லுப்பா. பெரியவன் சொல்றது உண்மையாடா? சக்தி தான் உங்க அப்பாவை பத்தி தப்பா எழுதி பேப்பர்ல போட்டாளா? சொல்லுடா. ஏய் சக்தி நீதான் என்ன பத்தி தப்பா பேப்பர்ல எழுதுனியா? சொல்லு நான் கேக்குறேன். சொல்லு நீதான் என்ன பத்தி தப்பா நியூஸ் போட்டியா? ஏய் அழுகைய நிறுத்திட்டு உண்மையை சொல்லுடி. நீதான் அவரை பத்தி தப்பா எழுதுனியா? சொல்லுடி. இப்ப நீ சொல்லல. அத்தை ஏய் சொல்லுடி. ஆமா அத்தை நான் தான் எழுதினேன். ஆனா அது மாமான்னு நினைச்சு நான் எழுதல. எனக்கு வந்த வீடியோ ஆதாரத்தை வச்சுதான் நான் எழுதினேன். ஆனா அது மாமாவோட வண்டின்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் அந்த ஆர்டிக்கலை எழுதினேனே தவிர அதை பப்ளிஷ் பண்ண ஆபீஸ்ல நான் கொடுக்கவே இல்ல. நான் இல்லாத நேரத்துல அந்த ஆர்டிக்கலை எடுத்து அந்த சீஃப் ரிப்போர்ட்டர் பப்ளிஷ் பண்ணிட்டாரு. இந்த கதைய எவனாவது காதுல பூ சுத்திட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு. என்ன அவமானப்படுத்தணும்னு என்ன பத்தி தப்பா எழுதிட்டு இப்ப மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே மாத்தி பேசுறியா? உன்ன